விளங்குது. நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டான், விச் இஸ் இன்டென்ஷனலி தான் நாங்கள் செய்கிறோம். பட் உங்களுக்கு அதை கூட ஃபிகர் அவுட் பண்ணிக்கல எல்லாமே இருக்கே வந்து. ஓகே, நீங்கள் பெரிய என்ன ஆள் மாதிரி எங்களை கரெக்ட் பண்ண பார்க்குறீங்க. ஸோ விளையங்குள்ள வேணுதா எப்போவுமே ஒரு டீச்சர் சார் வந்து ஒரு பிள்ளையும் பேரண்ட்டுன்னு பார்த்து யோசிக்க மாட்டாங்க. இவங்க நடிக்கிறாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க. காய்ச்சல் சொன்னால் ஓகே 1 முறை 2 முறை 3 முறை நீங்கள் எத்தனை முறை காய்ச்சல் சொன்னாலும் நடிக்கிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் யாரையுமே திருத்த இயலான்னு சொல்வதற்கான ஒரு உண்மையாக நடந்த ஒரு சிச்சுவேஷன். அண்டு இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இதை கேட்டு முடிக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு விளங்கும் இதே விஷயம் தான் நம்மளோட லைஃப்லேயும் நடந்திருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஜெனுவினான பர்சனாக இருந்து ஒருத்தரை டைட் பண்ணி இருப்பீங்கன்னு சொன்னால் ஒலி நடத்திருப்பீங்கல்ல. அது என்னென்னு சொன்னால், oh my goodness, ஒரு பேரண்ட் ஓகே அண்ட் ஒரு சைல்டு, ஒரு கிட், ஏன்னா போயோ கேர்ள், அந்த 2 பேரும் அவங்களோட டீச்சர்ஸை பார்த்து சொல்கிறாங்க வந்து என்னென்னா, டீச்சர் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன் அப்படி ஒன்று சொல்கிறேன்டா. ஆல்ரைட், இப்போ உனக்கு ஒரு ஆச்சரியமாக்கும் ஷாக்கிங் ஆக்கும் வை ஆன் நாட் அவங்க இப்படி சொல்கிறாங்க வந்து டீச்சர் அவங்களுக்கு தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பட் உனக்கு தெரியும் வந்து. ஸோ ஷி தட் டம் அவன் என்ன ஸ்டூப்பிடாக வந்து அவன் வந்து என்ன நாட் அ குவாலிஃபைடு பர்சன் ஓர் இஸ் ஒரு 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 டிகிரி ஹோல்டர் இல்லையா? இல்லை இதெல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் யூ ஆர் அ டம் பர்சன். இப்போ இந்த விஷயத்துக்குள்ளால் அடங்கிக்கிற என்ன சீக்ரெட் தெரியுமா? என்னென்னு சொன்னால், இப்போ த டீச்சர் இஸ் அ டிகிரி ஹோல்டர், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், ஷீ இஸ் சூப்பர் ஸ்மார்ட், குட், எவ்ரிதிங். பட் த திங் இஸ் ஷீ இஸ் ஆல்வேஸ் ஃபோக்கஸிங் ஆன் அவங்க ஆல்வேஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இதுன்னு சொன்னால், அந்த பேரண்ட்டையும் அந்த கிட்டும் வந்து எஜுகேஷன்லேருந்து மிஸ்கைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கிட் வந்து அவன் பேரண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு தேவைக்காக லீவ் ஒன்று எடுக்கிறாங்க வந்து, எக்ஸ்கியூஸ் வந்து கொண்டு வராங்க வந்து, பிள்ளை எக்ஸாமுக்கு வருதில்லை, இப்படி ஒவ்வொன்றா போக சொல்ல அதை ஸ்ட்ரிக்டாக இதை செய்யாதீங்கன்னு சொல்கிற விஷயமிக்கத்தானே. இதுக்கு தான் அவங்க அப்படி அப்போ இதுக்கே அப்படி சொல்லணும்னு சொன்னால், ரைட், உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பட் உங்களுக்கு தெரியும். ரைட், உங்களுக்கு சப்ஜெக்டில் தெரியாமல் இல்லை, உங்களுக்கு எந்த தெரியாதுன்னு சொன்னால் டீச்சர் இதை சொல்கிறது யார்? அந்த புள்ள மட்டுமா? இல்லை பேரண்ட்ஸும் சேர்ந்துக்கொண்டு என்ன சொல்கிறடா, நீங்கள் என்னால் திருத்தமாக்குறீங்க. ஓகே நாங்கள் ஸ்கூலுக்கு வரலாம், சப்ஜெக்ட்ஸை கட் பண்ணோம், டேர்ம் டெஸ்ட்டை மிஸ் பண்ணோம், அசஸ்மெண்ட்டை மிஸ் பண்ணோம், ஃபைனல் எக்ஸாம் டேர்ம் டெஸ்ட்டை மிஸ் பண்ணோம். இதெல்லாம் நீங்கள் நினச்சி கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் இதெல்லாம் கரெக்ட் பண்ண பார்க்குறீங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா, இதெல்லாம் நாங்கள் தெரியாமல் செஞ்சால் தானே நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க. அதான் அவங்க டீச்சரை பாயிண்ட் அவுட் பண்ணாங்க, நீங்கள் டம், உங்களோட ஸ்டூப்பிட் ஒன், உங்களுக்கு விளங்குது. நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டான், விச் இஸ் இன்டென்ஷனலி தான் நாங்கள் செய்கிறோம். பட் உங்களுக்கு அதை கூட ஃபிகர் அவுட் பண்ணிக்கல எல்லாமே இருக்கே வந்து. ஓகே, நீங்கள் பெரிய என்ன ஆள் மாதிரி எங்களை கரெக்ட் பண்ண பார்க்குறீங்க. ஸோ விளையங்குள்ள வேணுதா எப்போவுமே ஒரு டீச்சர் சார் வந்து ஒரு பிள்ளையும் பேரண்ட்டுக்குன்னு பார்த்து யோசிக்க மாட்டாங்க. இவங்க நடிக்கிறாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க. காய்ச்சல்னு சொன்னால் ஓகே 1 முறை 2 முறை 3 முறை நீங்கள் எத்தனை முறை காய்ச்சல்னு சொன்னாலும் நடிக்கிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பேரண்ட்டும் ஒரு பிள்ளையும் சேர்ந்து கொண்டு போய் சொல்லணுண்டா. இப்போ இதை எப்படி நான் திருத்தேதுவான், இதை எப்படி படிப்பிக்கிறேன், இதை எப்படி அறிவாளியாக மாற்றேன். ஆரைட், அது அறிவாளியை தாண்டி வேற எங்கேயோ பீத்து கொண்டிருக்கிறேன். நான் அறிவை மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன்னா கிரிமினல் செக்ஷனில் பீத்து கொண்டிருக்கேன். அப்போ அதை திருத்தேதான். இப்போ ஒரு நாளும் ஒரு ஆசிரியர்கள் வந்து அப்படி பார்க்குறது இல்லை. லைக் அவங்க சொல்கிறாங்க ஒரு எக்ஸ்கியூஸ், அவங்க அதை இயலாமையில் சொல்கிறாங்கன்னு தான் பார்ப்பாங்க. ஓகே, இயலாமை, அதாவது அவங்களுக்கு டிசிப்ளினாக இருந்து கொள்ளேடா, அவங்க சும்மா தேவையில்லாமல் எக்ஸ்கியூஸை கொண்டு வராங்க, அவங்களே முட்டாளாக்கி கொள்றாங்கன்னு தான் நினைக்கிறவங்க. அப்போ அவரை தான் என்ன செய்யணும், திருத்தேன். இயலாமையில் இருக்கிறார் வந்து வீக்காக இருக்கிறாங்க வந்து, இவங்க ஒரு படித்த ஃபேமிலி இல்லை, அதாவது மிஸ்டேக் விட்டுறாங்க.
பட் அவன் திருப்பி என்ன சொன்னாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு தான் செய்கிறோம், அதை இன்டைரக்டாக சொன்னாங்க. நீங்கள் பெருசாக நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்க, பட் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த போகுதுன்னா நல்லாமா. ஓகே, இப்போ நீங்கள் யோசிங்க, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? இப்படி நிறைய ஹெல் அ லாட். இப்போ டீச்சர்ஸ் இல்லை, ஏஞ்சல் மலக்குகள் வந்து பூமிக்கு இறங்கினாலும் இவங்களை திருத்தேனா. ஸோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடாமல் உங்களை பாதுகாத்து கொடுங்க. அண்ட் அந்த லிஸ்ட்டு உள்ளவங்கள உண்மையை திருத்தேனா. ஏண்டாவது இறைவனே அவங்கள வழி தவிர வச்சாச்சு. ஸோ டீச்சர்ஸ் மாதிரி எந்த லெவலுக்கு போயிடு, நாட் அட் ஆல். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.